யாரு? இது உன் புருஷனா? எனக்கு ஏதோ யோசிக்கிறேன், ஏதோ ஞாபகத்துக்கு வரல. தப்பா எடுத்துக்காத தம்பி, தப்பா எடுத்துக்காதம்மா. நான் தாம்மா புள்ள அழகு சுந்தரம்மா. இதோ இங்க நிக்கிறது உன் மருமக, என் பொண்டாட்டிமா. ஈஸ்வரி, என் பேரு என்ன? அத்தை, உங்க பேரு வசுந்தரா. வசுந்தரா? வசுந்தரா, இந்த பேரு சொல்லுப்பா. இல்லம்மா, வழக்கமா பெத்தவங்க தான் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சு என்ன பேருன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நானே உன் பேர் என்னன்னு உனக்கு சொல்ற நிலைமை ஆயிடுச்சேம்மா. அம்மா, அது வந்து யோசிக்கிறேன். உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க அத்தை கிட்ட நம்பிக்கை இல்லாம பேசினா அவங்களால இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரவே முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சுந்தரா, அதான் என் பேரா? அம்மா, உங்க புருஷன் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? அம்மா, உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பேர் என்னன்னு தெரியுமா? அவர் பேரு ரத்னவேல் பாண்டியன். ரத்னவேல் பாண்டியம்மா. எனக்கு ஞாபகமே இல்லையே. ஐயோ, என்னால யோசிக்க கூட முடியலையே. அத்தை, நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம். தெய்வத்தை மட்டும் நம்பினா போதும். தெய்வத்தை மட்டுமே நினைச்சிட்டு இருங்க. உங்க புத்தி நினைப்பு எல்லாத்துலயுமே தெய்வம் மட்டுமே இருக்கட்டும். அந்த தெய்வம் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கும். நீங்க இப்போதைக்கு ரொம்ப எதுவும் யோசிக்காதீங்கம்மா. வேணாம், நீங்க இங்கே இருங்க, அது போதும். அம்மா, உங்களுக்கு உங்க மயன், உங்க மருமக எல்லாரும் எப்போ ஞாபகம் வராங்களோ அப்போ வரட்டுமா. நீங்க இங்க இருந்தா போதும். சரி, சரிப்பா. உன் பேரு என்னன்னு சொன்ன? இல்ல, அழகு தானே? அழகு, ஒரு உதவி செய்ய. அப்பா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் படுத்துக்கணும். இங்கே எங்கேயாவது வெளியில போய் எங்க தூங்கிட்டு வந்துட்டுமா? அம்மா, அம்மா, எனக்கு இங்கே படுத்துக்கலாமா? பரவாயில்லையா? பாய்த்தலங்க நீடு. சரி. அம்மா, படுத்துக்கணுமா? சரி, படுத்துக்கிறேன். இங்கே தானே?
ஆ நீங்க போங்க, நான் படுத்துக்கிறேன். நாங்க போறோம்மா. சரிம்மா.